எங்க போற? இங்க நின்னு பேசு. அது இல்லங்க, பால் அடுப்புல அப்படியே வச்சிட்டேன். போய் ஆஃப் பண்ணிட்டு பேசிடுறேன். ஏமா நீ பால் அடுப்புல வச்சு இங்க வந்து நின்னு வாயை பார்த்துட்டு இருந்தா பொங்கிச்சன் பாரு. என்ன மீனா, ஏதோ பேசணும்னு ஃபோன் பண்ணீங்க? நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நீ தான் பேசவே மாட்டேங்கறியே. கிரிஷ் விஷயத்துல மாமாக்கும் அவருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு மேல என்னால மறைக்க முடியுமான்னு தெரியல. என்ன மீனா சொல்றீங்க? கிரிஷும் புருஷன் கூட நல்லபடியா பழகுறதையும் அவன் அம்மா இறந்துட்டாங்கன்ற கவலையே இல்லாம சகஜமா இருக்கிறதையும் பார்த்து மாமாக்கு சந்தேகம் வந்திருக்கு. அவருக்கும் அதை விட பெரிய சந்தேகம் வந்திருக்கு. கிரிஷ் பண்றதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. என்னால அவருக்கு பதில் சொல்ல முடியல. இது எல்லாத்துக்கும் பதில் உன்கிட்ட தான் இருக்கு. அந்த பதில் நீ எல்லார்கிட்டயும் எப்ப சொல்ல போற? இனிமே என்னால ஒண்ணும் மறைக்க முடியாது. ப்ளீஸ் மீனா, ப்ளீஸ். இப்ப நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா என் வாழ்க்கை சுத்தமா போயிடும். நீ சொல்லலன்னா என் வாழ்க்கை போயிடும். நீ தான் இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்க, உன் புருஷனை ஏமாத்திட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா உன்னால நானும் அந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்கேன். அவர் கேட்ட என்ன கேள்விக்குமே என்னால பதில் சொல்ல முடியல. எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நீ உண்மையை சொல்லு ரோஹினி, இல்லன்னா நானே சொல்லிடுவேன். இங்க பாருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற மீனா, அப்படி எதுவுமே பண்ணிடாதீங்க. என் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. என் வாழ்க்கை மட்டும் இல்ல, கிறிஷோட வாழ்க்கையும் தான். சும்மா எதுக்கு எடுத்தாலும் கிறிஷ வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம் நினைக்காத. நீ உண்மையை சொல்லாம ஏமாத்துறது உனக்கு வேணா பழகிருக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது.